போட மாட்டோம் போட மாட்டோம் போட மாட்டோம். எங்க ஸ்ட்ரைக் முடியாம உங்களால வியாபாரம் பண்ண முடியாது. எங்க கைக்கு போனஸ் வராம உங்க கைக்கு காசு வராது காசு வராது காசு வராது. யாரா அவன் புதுமையா ஸ்ட்ரைக் பண்றான்? தொழிலாளிகளை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். என்ன பத்தி இன்கம் டாக்ஸுக்கு தெரியாத கணக்குல அவனுக்கு தெரியுது. எங்க இருந்து வரான்? கம்பெனி எத்தனை வருஷமா இருக்கான்? ஐயா, அவன் டெம்பரரியா தான் வேலையில சேர்ந்தான். இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு தான் பெர்மனன்ட் ஆனான். அவனுக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. அவனுக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு தங்கச்சி தான். தங்கச்சா? இப்படி ஒரு சென்டிமெண்ட் வச்சுக்கிட்டு என்ன வயலன்ஸ்ல இறக்கி விட்டீங்களே. தங்கச்சி சென்டிமெண்ட் சினிமால கூட தோத்தது இல்லையே. பழைய யூனியன் லீடர் காளியை வர சொல்லி அவன் தங்கச்சை க்ளோஸ் பண்ண சொல்லுங்க. புது யூனியன் லீடர் நம்மளுங்க வச்சு க்ளோஸ் பண்ணுங்க. ஐயா, இந்த நேரத்தில் இப்படி எல்லாம் செஞ்சா இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம் தெரிய வராதா? அட பைத்தியக்கார, நாளைக்கு அவங்க கேட்ட 24% போனஸை தர போறதை அனௌன்ஸ் பண்ண போறேன். அதே நேரத்தில் அண்ணனும் தங்கச்சி சாக போறாங்க. போனஸ் கொடுத்த முதலாளியே இந்த கொலையெல்லாம் செஞ்சாருன்னு எந்த சாமி வந்து சொன்னாலும் நம்ம தொழிலாளிங்க நம்ப மாட்டாங்க. பழைய யூனியன் லீடர் தான் இதெல்லாம் செஞ்சான்னு செய்தி வரணும். புரியுதா? தொழிலாளர் தோழர்களே, ஒரு சந்தோஷமான செய்தி. நீங்க கேட்ட 24% போனஸ் உங்களுக்கு வழங்கப்படும். டேய், கர்ணா சைக்கிள்ல வரல, பாட்டி வஞ்சே திருவாமியூர் பஸ்ல வந்துட்டு இருக்கான். முடிச்சிருங்க.
ஐயோ, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என் பொண்ணு எங்க இருக்காளா? துளசி, துளசி. ஐயா, ஐயா, டாக்டர் ஐயா, என் பொண்ணுக்கு என்னாச்சு? என் பொண்ணு எங்க இருக்கா? என் பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல சத்தம் போடக்கூடாது. யார் இவங்க? எனக்கு அவங்களே யாருன்னு தெரியாது டாக்டர். அடிப்பட்டு என் கார்ல வந்து விழுந்தாங்க. நான் தான் கொண்டு வந்து அட்மிட் பண்ணேன். நீங்க அந்த பொண்ணு எனக்கு வீட்டுல குடி இருக்கா. நான் அவளுக்கு அம்மா மாதிரி. எங்க இந்தா, துளசி, அவள் அண்ணனே வந்துட்டான். டாக்டர், என் தங்கச்சி எப்படி இருக்கா? தலையில பலமா அடிபட்டதுனால உடம்புல இருக்க ரத்தம் எல்லாம் போயிருச்சு. எங்க கிட்ட அந்த குரூப் ரத்தம் 2 பாட்டில் தான் ஸ்டாக் இருக்கு. அது பத்தாது. குறைஞ்சது 10 பாட்டிலாவது ஓ நெகட்டிவ் குரூப் ரத்தம் தேவைப்படுது. உடனே ட்ரை பண்ணுங்க. டாக்டர், நான் ஒரு சாதாரண கூலி. இவ்வளவு பாட்டில் ரத்தத்துக்கு நான் எங்க போவேன்? எங்களால முடிஞ்சதை நாங்களும் ட்ரை பண்றோம். நீங்களும் முயற்சி பண்ணுங்க. நீங்க கேட்கிற பிளட் குரூப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எங்க ஹாஸ்பிட்டல்ல ஸ்டாக் இல்ல. வேற எங்கேயாவது ட்ரை பண்ணுங்க. சாரி. இங்க பாருங்க, ஹாஸ்பிட்டல் எல்லாம் கேட்டு பிரயோஜனம் இல்ல. டிவியில அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்க, கண்டிப்பா கிடைக்கும். முதலாளி, என்ன போலீஸ் பிடிச்சிட்டாங்க முதலாளி. டேய் நாயே, சொன்ன வேலையை ஒழுங்கா செய்யாம வெளியே வந்து என்ன செய்ய போற? என்ன வெளியே எடுக்கிற நீங்களே? நீ ஒழுங்கா கடிக்காதனால இவ்வளவு ஆச்சு. கொஞ்ச நாள் உள்ளே இருந்து குலைச்சிட்டு இரு. அட பாவி, முதலாளி பத்தி காமிச்சிட்டேன். நம்ம துளசி கண்ணை திறந்துட்டாப்பா. டாக்டர், ரத்தம் தேவைக்கு அதிகமாவே கிடைச்சிருச்சு. எங்க இருக்கு? உள்ள போய் பாருங்க. உன் கூட இருக்கிற தொழிலாளிங்க மட்டும் இல்லைன்னா நான் பொழைச்சிருக்க மாட்டேன். அன்னைக்கு நம்ம அம்மாவோட மானத்தை காப்பாத்துறது தொழிலாளிங்க தான். இன்னைக்கு உன் உயிரை காப்பாத்துறதும் தொழிலாளிங்க தான். ரொம்ப நன்றிங்க. கருணா, எங்களோட வேலை செய்யறவங்க எத்தனை பேர் வந்தாலும் எங்களோட ரத்தம் தான் உன் தங்கச்சிக்கு சேர்ந்தது. ஐயா, எனக்கு அம்மா இல்ல. என் உயிர் இந்த உடலை விட்டு பிரியும் போது நான் என் தங்கச்சி மடியிலையோ இல்ல நான் கட்டிக்கு போற மனைவி மடியில சாக விரும்பல. தொழிலாளி நான் உங்க மடியில தான் சாக விரும்புறேன். கருணா, Hi Dad. Hi, my son. How are you? Fine Dad. பத்திய மேனேஜர், பழைய ஸ்டேட்ஸ் போயிட்டு வந்தாலும் இந்தியன் சென்டிமெண்ட் மறக்காம இருக்கான். டேய், என்ன என்ன இருக்கார? அதை பத்தி தான் விமலா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது பட்ட பகல்ல ஒருத்தன் ஒரு பொண்ணை துரத்திட்டு போய் கொலை பண்ண பார்த்தான். அவ என் வண்டியில விழுந்ததுனால நான் அவளை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் காப்பாத்திட்டேன். தமிழ்நாட்டிலும் இப்படி நடக்குதுன்னு நினைக்கும் போது
மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. பிரச்சனைங்கிறது உலகம் பூரா இருக்குப்பா. அது நம்ம கண்ணு முன்னாடி நடக்கும்போது கொஞ்சம் பெருசா தெரியுது. சரி அதை விடு. How was your training? இட் வாஸ் கிரேட் டாட். பிசினஸ் மேனேஜ்மெண்ட்காக ஒரு ஃபேக்டரியில 3 மாசம் ட்ரைனிங் எடுத்தேன். அதுல எனக்கு ஃபர்ஸ்ட் கிரேட் சர்டிபிகேட் கொடுத்தாங்க. நாளைக்கே நீங்க எனக்கு ஒரு ஃபேக்டரி படிச்சு பாருங்களேன், உலகமே பேசுற அளவுக்கு நான் முன்னுக்கு கொண்டு வந்து காட்டுறேன். பாம்பேல உனக்காக ஒரு ஃபேக்டரி பார்த்து வச்சிருக்கேன். வாவ், இட்ஸ் கிரேட். அதை சீக்கிரமா பேசி முடிச்சிடுறேன். தேங்க்யூ டாட். டேக் ரெஸ்ட். ஷூர். மாஸ்டர் ஒரு டீ போடுப்பா. யாருப்பா மாஸ்டர்? நான். நீ என்ன மாஸ்டர்? டீ போடுறல்ல. அப்ப பள்ளிக்கூடத்துல பாடம் சொல்லி கொடுக்கிற மாஸ்டர் யாரு? போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற போஸ்ட் மாஸ்டர் யாரு? குழந்தைகளுக்கு ட்ரில் சொல்லி கொடுக்கிற ட்ரில் மாஸ்டர் யாரு? என்னன்னா நீ வெளி உலகமே தெரியாம வளர்ந்துட்டீங்க. சினிமாவுல டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர், சர்க்கஸ்ல ரிங் மாஸ்டர். ரிங் மாஸ்டர் சொன்னாதான் சிங்கமே படிக்கட்டுல கால் எடுத்து வைக்க. மறுபடியும் சொன்னாதான் இன்னொரு கால் எடுத்து இப்படி வைக்க. அங்க மட்டும் மாஸ்டர் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, காலை படிக்கட்டுல வைக்காது, மூஞ்சில வைக்க. ஐயோ அண்ணே, இது ஏன் அடி இல்ல, சிங்க அடி. அதுலயும் நான் கொஞ்சம் வீரமான ஜாதி ஆச்சா, அதான் அடிச்சோன்னு ரத்தம் வந்துருச்சு. என்ன ஜாதி? காதை கொடுங்க. அப்ப எங்க ஜாதி அடிச்ச ரத்தம் வராதா? வராது. இங்க வா. ஐயோ, என்ன ரத்தம் வந்துருச்சு? எங்க ஜாதி அடிச்சாலும் ரத்தம் வரும்டா. அப்படியா? நான் ஆயிரு ரத்தம் வருதான்னு பார்த்தேன், வருது. நான் முஸ்லிம், ரத்தம் வருதான்னு பார்த்தேன், வருது. நான் ஐயர், ரத்தம் வர்றதான்னு பார்த்தேன், வர்றது. நான் கிறிஸ்துவன், ரத்தம் வருதான்னு பார்த்தேன். மத்த ஜாதிக்கெல்லாம் ரத்தம் வர்றத பார்த்தேன். நான் முதலியாரு. ரத்தம் வருதுப்பா. ஒத்துக்கிறேன்பா. எந்த ஜாதி அடிச்சாலும் ரத்தம் வரும். நீ போ. போ. போங்க போங்க, வேலை பாருங்க. தம்பி, நீ வா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்னண்ணே? ஏண்டா செவனேன்று இருந்த என்ன சிங்கம் கதையை சொல்லி ஜாதி சண்டை இழுத்து விட்டு என்ன கொல்ல பாத்தியடா? பாடுறா, இங்க பாடுறா. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, விட மாட்டேன்டா. ஏண்டா கிரிமினல் போறவன், கிரிமினல் பையா, ஆஜீவான் வச்சிருக்கேடா, ஆஜீவான் வச்சிருக்கேன். உன்னை கடிச்சே கொல்லேன் பாடுறா. சாரி டாக்டர், நான் பிடிக்கலன்னா கீழே வந்திருப்பாங்க. மொத்தத்துல அவங்களுக்கு எங்க ஆபத்து வந்தாலும் நீங்க தான் காப்பாத்துறீங்க. என்னாச்சு? தெரியலையே. நீ எதுக்கு இங்க வேலை செய்யற? நீ யூனியன் லீடர் ஆயிட்டல, யூனியன் ரூமுக்கு போ. பேப்பர் படிச்சுட்டு அப்படியே போய். காலையில தண்ணி போட்டிருக்கியா? நான் தண்ணி போடல, தண்ணி தான் என்ன போட்டுருது. நிறுத்தா. தொழில தெய்வம் மதிக்கல நாம இப்படி குடிச்சிட்டு வேலைக்கு வரலாமா? உங்க வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே சாயந்தரம் நீங்க குடிச்சா உங்க உடம்பு மட்டும் தான் வீணா போ. வேலை நேரத்துல குடிச்சிட்டு வந்தா உங்க உடம்பு மட்டும் இல்ல, இந்த பொருளும் முதலாளியோட பணமும் இதுக்கெல்லாம் மேல நம்ம உழைப்பு நாசமாயிடும். முதலாளி கிட்ட தொழிலாளிக்காக போராடுறேன்னா ஒரு தொழிலாளி தவறு செஞ்சா அதை நான் மன்னிக்க மாட்டேன். நாம எல்லாரும் சேர்ந்து மாணிக்கத்தை 15 நாள் சஸ்பெண்ட் பண்ணுவோம். என்ன சொல்றீங்க? கரெக்ட் தலைவா, நீ சொல்றதா நியாயம். மாணிக்கத்துக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்தா தான் முதலாளிக்கு நம்ம நேர்மை தெரியும், மற்ற தொழிலாளிகளுக்கு ஒரு பயம் இருக்கும். போ வெளிய. நீ பேர் எடுக்க என்ன பயன்படுத்திட்டல, நானும் பெரிய ஆள் ஆகிறதுக்கு முன்ன பயன்படுத்திக்கிறேன். டேய் போட. போறேன், இப்ப போறேன், போறேன். மறுபடியும் வருவேன்டா, மறுபடியும் ஒரு அப்பளம் யாருன்றத காட்டுறேன்டா. ரொம்ப நல்லவனா இருக்கானே, நமக்கு டேஞ்சர் ஆச்சு. முதலாளி ரொம்ப நல்லவனா இருந்தா அவனுக்கும் டேஞ்சர் தான். லீடர். ஓஹோ, லீடர், யூனியன் லீடர், மிஸ்டர் யூனியன் லீடர். நீயா? என் தங்கச்சி வீட்டுல இல்ல, நீ வெளியே போ. உன் தங்கச்சி வீட்டுல இல்லன்னு எனக்கு தெரியும், அதனால தான் வந்தேன். என்னது? நான் ஒண்ணு பண்ண மாட்டேன். உன் தங்கச்சி எப்படி இருக்கான்னு காமிக்கத்தான் ஒரு கூட்டிட்டு போகலான்னு வந்தேன். என்னாச்சு அவளுக்கு? வா, ஒரு வாயா.
ஒரு மனுஷனுக்கு லட்சக்கணக்கான பெண்களை சந்திக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சாலும் ஒருத்திக்கிட்ட தான் அவன் அடிமையாயிடுறான். அவன் யார் தெரியுமா? யாரு? காதலி. காதலிக்கும் மனைவிக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு மனுஷன் எத்தனை பேர் வேணாலும் காதலிக்கலாம். ஆனா தன் காதலனுக்கே அவ மனைவியா வரும்போது தான் அந்த காதல் முழுமையடைகிறது. அப்படின்னா எல்லாரும் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிக்கிறவங்களும் இருக்காங்க, கல்யாணத்துக்கு பிறகு தன் மனைவியை காதலிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆக மொத்தத்துல எல்லாரும் காதலிக்கிறாங்க. உன் தங்கச்சிக்கு பேச கத்து கொடுத்த, படிக்க கத்து கொடுத்த, சமைக்க கத்து கொடுத்த, காதலிக்க கத்து கொடுத்தியா? யாரும் கத்து கொடுக்காம தன்னால வர்றதுதான் காதல். இதுக்கு மட்டும்தாயா உலகத்துல டீச்சரே கிடையாது. நானும் உனக்கு முக்கி முக்கி சொல்லி பாக்குறேன். அங்க பாரு, உனக்கு பின்னாடி பிறந்ததெல்லாம் எவ்வளவு அழகா விவரமா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆமா, நம்ம கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? எங்க அண்ணன் சம்மதிச்ச உடனே. உங்க அண்ணன் சம்மதிக்கலன்னா கல்யாணம் கிடையாது. அப்ப எனக்கும் கிடையாது. ராஜா, பாக்குற பெண்ணெல்லாம் காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்ற ஆம்பளை நான் இல்ல. நான் ஒரு கோடீஸ்வர மகங்கிறதுனால என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு 1000 பேர் முன்னுக்கு வரலாம். ஆனா நான் ஆசைப்படுறதெல்லாம் உன்னதான். ஐயோ, அண்ணே. வயசுக்கு வந்த தங்கச்சிக்கு வளையலையும் தாவணியும் வாங்கி கொடுத்திருந்தான்னு அவ புடவை கட்ட ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்றதை மறந்துட்டேன். அதனாலதான் கட்டிக்க போறோம் நீயே தேடிக்கிட்டா. சார் வேண்டாம், நீங்க பேசுறதை கேட்டு உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா. இந்த 7 வீட்டுல பொண்ணு எடுக்க உங்க வீட்டு பெரியவங்க சம்மதிச்சா என் தங்கச்சி ரொம்ப புண்ணியம் பண்ணுவேன். அண்ணே, நீ ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டா என்னன்னா தலையை வச்சு அதை வாங்கி கொடுத்துருவான். நீ புருஷனுக்கு ஆசைப்படுறிய எப்படி வாங்கி கொடுக்க போறேன்னு தெரியல. உங்க தங்கச்சி மேல நீங்க எப்படி பாசம் வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி எங்க அப்பா என் மேல அன்பு வச்சிருக்காரு. நிச்சயமா என் ஆசை நிறைவேற்றுவார். உங்க அப்பா யாரு? அருணகிரி காட்டன் மில்ஸ் ஓனர் மிஸ்டர் லோகநாதன். மன்னிச்சிருங்க சார், ஒரு கூலியோட வீட்டுல பொண்ணு எடுக்க உங்க அப்பா சம்மதிச்சாலும் உங்க கம்பெனி யூனியன் லீடர் வீட்டுல பொண்ணு எடுக்க சம்மதிக்க மாட்டார். வாமா போலாம்.